பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காதோ பஞ்சனையில் காத்து வரும் தூக்கம் வராதோ தம்பிக்கு தூக்கம் வராதோ தம்பிக்கு தூக்கம் வராதோ அண்ணா மாநாடு மாதிரி நான் பண்ணி வச்சிருக்க அலங்காரத்தை தம்பி பார்த்தான்னு வச்சுக்க எனக்கு ஒரு மோட்டர் பைக்கே வாங்கி கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல இன்னைக்கு நடக்க போற பஸ் நைட்ட பத்தி இந்த மைக்ல ஒரு சொற்பொழி வாட்ட போறேன். அத கேட்டான்னு வச்சுக்க எனக்கு ஒரு டொயோட்டா காரே வாங்கி கொடுத்துருவான். வாங்கி கொடுத்தா வாங்கிக்கடா கண்ணு. நீ மட்டும் யாரு என் தம்பி இல்லையா? அதெல்லாம் சரிதான். இந்த பலாப்பழத்தையும் அண்ணாச்சி பழத்தையும் பார்த்தா தான் கடுப்பாயிருவானோன்னு பயமா இருக்கு எனக்கு. பலாப்பழம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம்னா சின்ன தம்பிக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதான் அதுக்காண்டி இவ்வளவு பெரிய பழத்தை வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? தம்பி 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 வா வா வா. என்ன பாத்தவே மணி 10 இன்னும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணா தம்பி ஒரு 10 நிமிஷம் பா. அப்புறம் நீ மளமளமளன்னு ஆரம்பிச்ச வேண்டியது. என்னத ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வெண்டக்க நைட்? என்ன என்னண்ணே இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான்ப்பா. பலாப்பழம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. என்னண்ணே உங்களுக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? அப்படி கேளு. சுமாரா என்ன அதுக்குன்னு ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டேவா கொண்டு இறக்குறது? அது இல்லடா தம்பி, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆகி முதல்வர் நடந்தப்போ அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆளும் கிடையாது, வசதியும் இல்ல. ஆனா நீ அப்படி இல்லையே, அதிர்ஷ்டக்காரன். வசதியா இருக்கு, எடுத்து செய்யறதுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்கிறோம். விட்டுருவோமா? அதுதான் இந்த ஏற்பாடு. எப்படி தம்பி? தமிழ்நாட்டுல என் தம்பிக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நான். நீயே திறப்படம் நடத்திக்க. வா வா வா. அமுக்கு உங்க அமுக்கு அமுக்கு. எப்படி அண்ணன் ஐடியா? இது மட்டும் இல்ல தம்பி, இது போக 2 மெர்க்குரியும் 6 டியூப் லைட்டும் சொல்லிருக்கேன், வந்துகிட்டு இருக்கு. என்னது இது? மைக்குப்பா, பார்த்தா தெரியல தம்பி. வெளிநாட்டுக்காரன் செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடுனா என்னன்னு தெரியல. ஜனத்தொகை மட்டும் 100 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது சமீப கால ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு அரசியல்வாதி என்னோட கடமையா இல்லையா? ஆகையினால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இளம் தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு இப்போதைக்கு உதவியா இருக்கும், ஜனங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஆகையால் முதல்ல இது என்ன மாநாடா இல்ல பொதுக்கூட்டமா? எனவே இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னப்பா பாருங்க, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணலனா அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன். தம்பி 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 அண்ணன் சொல்ற கேளுப்பா. தம்பி 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 முதல்வர் நடக்கிற இடத்துல மைக் செட் சீரியல் செட்டா தம்பி கோச்சிட்டு போறா வரா. அது என்னால கோபம்? என்னடா மூத்த நாளுக்கு மூளை கிடையாது உனக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அதுமா இவ்வளவு பெரிய பழத்தை கொண்டாந்து வச்சிருக்கே, அவன் கடுப்பாகாம என்ன செய்வான்? இந்த பழத்தை புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து உரிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதை தின்னுபிட்டு எப்ப ஆரம்பிக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட? 5 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் திங்க வேண்டிய பழத்தை ஆரம்பத்துல கொண்டாந்து வச்சிருக்க. எடையாத ஒன்னால எனக்கு கிடைக்கக்கூடிய காரம் போச்சு, பைக்கும் போச்சு. எனவே தடங்களுக்கு நான் வரத பின்னிடுவேன். பின்னி எடா மைக்க எடுத்தாச்சு போ. வாமா, அலங்காரம் பண்ண போன 2 கிலோ ஆளைய காணோம். அங்கேயே படுத்து தூங்கிருச்சுங்களா? தூங்க முடிஞ்சிங்க. ஏய் தள்ளுங்க. ஏங்க என்னங்க தம்பிக்காக எல்லாத்தையும் ஆசாசையா எடுத்துட்டு போறீங்க, இப்ப எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வரீங்க, என்னாச்சு? ஆசையா தான் எடுத்துட்டு போனோம், வேணான்ட்டானே. என்ன பேச்சு பேசுற தம்பி? அப்படியே நான் சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கவலை இல்ல, நான் சிம்பிளா கொண்டாடிக்கிறேன், மூத்தவங்க நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொன்னா. மாத்தி பேசுற கனகவல்லி. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? தமிழ் செல்வ கொண்டு தம்பி ரூம்ல விட்டுட்டு நேரா நீ நம்ம ரூமுக்கு வேகமா வர்ற. நான் போய் சீரியல் செட்டு மைக் செட்டோட ரெடியா இருக்கேன். என்ன உங்க 2 பேருக்கும் புது மாப்பிள்ளைன்னு நினைப்பா? அண்ணே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நானும் எங்க அண்ணனும் புது மாப்பிள்ளை தான். அந்த ஐநா சபையை வந்து தடுத்தாலும் நாங்க 2 பேரும் புது மாப்பிள்ளைங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது முடியாது. வா. என்ன கொழுப்பு பாத்தியா உங்க வீட்டுக்காருக்கு? 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. அட நிப்பாட்டுக்கு பக்கியலா, நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? இறங்க முதல்ல கீழே. இது அப்பா அம்மா பாடுற பாட்டு. இந்த மாதிரி பாட்டுல பாடக்கூடாது தெரியுமா? டிவி பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இந்தாங்க இந்த மாத்திரை உள்ள போடுங்க முதல்ல. இது வைட்டமின் மாத்திரடா, சாப்பிட்டா உடம்பு நல்லா குண்டாயிரும். இந்தா வாயில போட்டு முழுங்க. இந்தா குட்டி, நீ வாயில போட்டு முழுங்க. அட பாவி, குழந்தைகளுக்கு என்னைய மாத்திரை கொடுத்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கற? ஒண்ணுமில்ல, ஏண்டி கத்துற? பசங்கள வெளிய போய் சத்தம் இல்லாம படுங்க. தூக்கம் தன்னால ஒரு ஓடுங்க 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 ஓடுங்க. என் குழந்தை மயக்கம் போட்டு வந்துருச்சு. யோ, என்னைய கொடுத்தா என் குழந்தைக்கு? ஒண்ணு இல்லடி, இந்த பார், நம்ம விஷயத்துல டிஸ்டர்ப் இருக்க கூடாதுக்காக தூக்க மாத்திரை கொடுத்திருக்கேன். காலையில 11 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. அட பாவி மனுஷா, தூக்க மாத்திரை கொடுத்தியா? குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு. பொண்டாட்டிட்ட தனியா பேசணும்னா இதைத்தான் செஞ்சாகணும். இந்த பார், இந்த கிருஷ்ணன் எதையும் தேடி போக மாட்டான். ஆனா தேடி வந்த சந்தர்ப்பத்தை விடவே மாட்டான். இந்த சீரியல் செட்டப்புக்கு 3000 ரூபாய் இருக்கு. இதை வீணா போக விட மாட்டேன். நாட்டுல அவன் ஒரு ஓட்டுல தோக்குறான். எக்ஸ்ட்ரா 2 பிள்ளை பத்தோம்னா நாளைக்கு எனக்கு ஓட்டு போட வரும். பேசாம மீனாட்சி, அம்மா மீனாட்சி,
ஐயோ ஒண்ணுல என்னங்க? நம்ம தமிழ்ச்செல்வி குளிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? ஏங்க இதெல்லாம் கூட செய்யாம விட்டுருவாங்களா? இல்ல அது வந்து என்ன இல்ல பாருங்க, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சாச்சு. தோ கனகா அங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. வேற என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அட நீ எல்லாம் கரெக்டா செய்வோமா? இருந்தாலும் ஐயா இது என்ன நம்ம குளிக்கிற சோப்பா வச்சிருக்கீங்க? இதுல அவ குளிப்பாளா? ஏன் குளிக்க மாட்டா? பெரிய இடத்து பொண்ணு அவ எந்த சோப்புல குளிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் முன்னேற்பாடா நான் 4-5 விதமான சோப்பு வாங்கி வச்சிருக்கேன். இந்தா இதை கொண்டு போய் பாத்ரூம்ல வை. அவளுக்கு என்ன சோப்பு பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணி குளிக்கட்டும். என்ன செல்வி எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சாச்சா? பத்மா போயிருக்கா. ஆமா, அவ ஆடி அசைஞ்சு போறதுக்குள்ள தண்ணி ஆறிடும். நானே போறேன். அடங்க அப்புறானே, என் மாமங்கார என்ன இந்த குதி குதிக்கிறான்? இவரை பத்தி தான் தெரியுமே, இவர் எப்பவுமே இப்படித்தான். ஏக்கா, இந்த முதல்ல மூக்குன நீ சாதாரண எடை போட்டாத, கில்லாடி. பாத்துவா படிக்கிட்டு மெதுவா மெதுவா மெதுவா. ஐயோ இது என்னமா கையில பொறி பொறியா இருக்கு? ஒண்ணு இல்ல, கொசுக்கடி. ஆஹா, ஃபேன்ல சரியா காத்து வந்திருக்காது, அதான் கொசு கடிச்சிருக்கு. தம்பி கிட்ட சொல்லி சீக்கிரம் ஏசி போட சொல்றேன். இந்தமா ஐயோ நீங்க எதுக்கு மாமா? நானே போட்டுக்கிறேன். நீ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணா விட்டா உன் வீட்டுக்காரரே பல்ல விளக்கி விட்டுருவான். சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு வாமா. போட்டு வச்ச வெந்நீர் ஆறிட போகுது. வா வா வா. குட் மார்னிங் கா. சாரிக்கா, எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சுடு தண்ணி வச்சிருக்கேன், போய் குளி. பரவாயில்ல, எனக்கு பச்சை தண்ணியில குளிச்சு பழக்கம் இருக்கு. பச்சை தண்ணியா போட்டேன்னா? பச்சை தண்ணியில குளிச்சா சளி பிடிக்கும். அப்புறம் உங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? என்ன நம்பிதான் உன்னை இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே நீ சுடு தண்ணில தான் குளிக்கணும். போ 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 போ. துண்டு இருக்கா? துண்டு உள்ள வச்சாச்சுங்க. ஐயா இந்த துண்டு யாருக்கு வேணும்? நான் பூ துண்டு வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ ஏய், பத்மா. இதோ கொண்டு வரேன்ப்பா. ஐயா ஆடி அசைஞ்சிட்டு வரியா? கொண்டா இப்படி. மூக்கை கீழே விழுகட்டும். அடிபட்டுருச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் குளி. டாப்பா போட்டுக்கோ. இந்தா ஏண்டி நான் பொத்து நுழுறேன், நேத்து வந்த பொண்ணு கை கொடுத்து தூக்கி விடுறா, நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு? நீ தானே இவ்வளவு நேரம் அவளுக்காக ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்த, அப்புறம் நாங்க எதுக்கு தூக்கி விடணும்? உங்களுக்கு எல்லாம் பொறாமடி. பெரிய இடத்து பொண்ணு வந்து தண்ட பொறாம. பொறாம இல்ல, உனக்கு தான் ஓர வஞ்சன. நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 10 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பக்கெட் சுடுதண்ணி எடுத்து கொடுத்திருப்பியா, இல்ல ஒரு சோப்பு தான் வாங்கி கொடுத்திருப்பியா? ஏண்டி நீ அவ்வளவு ஒண்ணா? போடி. ஏய்யம்மா, ஆபீஸ் போவே பிடிக்கலடா. என்னங்க இது? ஏய் என்னடா கல்யாணம் நான் முதல் நாளே ஜெயில விடுற மாதிரி தனியா விட்டு போறேன்னு எனக்கு தப்பா நினைச்சுக்காத. நான் அப்படி ஒண்ணு நினைக்க மாட்டேன். ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணேன் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே உன்னை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஒரு வாரம் ஹாப்பியா ரவுண்ட் அடிக்கணும்னு பிளான் போட்டேன். ஆபீஸ்ல திடீர்னு ஒர்க் வந்ததுனால எல்லாமே அப்செட் ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக் கூட்டிடுறேன். ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. போட்டி மட்டும் தானா? வேற என்ன வேணும்? இல்ல மாடி வீட்டு ரோஜா பக்கத்துல நிக்கும் போது பக்கத்துல நின்னா என்ன பண்ணணும்? அது என்னங்க இது? என் வைஃப் நான் ரசிக்கிறேன். ஆமா, ரசிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? டார்லிங், வைஃப் ரசிக்கிறதுக்கு நேரங்காலம் முக்கியம் இல்ல, மனசு தான் தேவை. சரி ஆபீஸ் வரைக்கும் வந்து என்ன டிராப் பண்ணிட்டு வாங்க. ஆமா, அது வேற. ஆபீஸ் கிளம்புங்க. கிளம்புங்க. சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டுமா? சரி, முதல்ல ஆபீஸ் போங்க. ஐயோ, பை. ஐயோ, ஏந்திரிங்கக்கா, நான் துவைக்கிறேன். ஏய் பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். விடுங்கக்கா, எங்க வீட்ல என் துணி எல்லாம் நானே துவைச்சுக்குவேன். அப்படியா? ஆமாக்கா. அக்கா 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 அக்கா, ஏன்டி சத்தம் போடுறேன்? இங்கதானே இருக்கேன், சொல்லு. ரசத்துக்கு இந்த புளி போதுமான்னு பாரு. 10 வருஷமா சமைக்கிறேன், ஆனா ரசத்துக்கு எவ்வளவு புளி போடணும்னு தெரியல உனக்கு. இதுல பாதி போடு, போதும். சரி. அக்கா, கொஞ்சம் புளிய குறைச்சிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஏமா, உனக்கு சமைக்க கூட தெரியுமா? எங்க வீட்டுல சமையல்காரங்க இருக்காங்க, ஆனா எங்க அப்பாக்கு நான் சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, உங்க அப்பா உன்னை நல்லதா வளர்த்திருக்காரு. ஆமா, என்ன வானத்தை போல படம் உதயம் தேட்டர்ல போட்டிருக்காமா, போய் பாத்துட்டு வரலாமா? இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமாமா ப்ளீஸ்மா, இன்னையோட லாஸ்ட்மா. சொன்னா கேளு. அக்கா, நான் கூட மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தேன், இன்னையோட கடைசி அந்த படம். அக்கா, நான் கூட அந்த படத்தை பாக்கல, நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் பாத்துட்டு வந்துடலாமே. அம்மா சித்தி கூட வரேன்றாங்கம்மா, ப்ளீஸ்மா போயிட்டு வந்துடலாமா? அக்கா, நான் ஒண்ணு பண்றேன், மத்தியானம் என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் கார்லயே போயிடலாமே. காரா? கார்லனா போயிட்டு வந்துடலாம். போன வருஷம் ஓட்டு போடுறதுக்காக கார்ல கூட்டிட்டு போனானுங்க, அப்புறம் நம்ம எங்க கார்ல போயிருக்கோம்? ஏக்கா, கார்ல போகும்போது ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிறேன்க்கா, கழுத்து வலிக்காம இருக்கும். சரி, சினிமாக்கு போறதுன்னு ஆயிப்போச்சு, டிக்கெட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு போ. சரி பத்மா, எத்தனை டிக்கெட்? அம்மா ஒண்ணு, பெரிய சித்தி ஒண்ணு, நான் ஒண்ணு, நீங்க ஒண்ணு, பசங்களோட சேர்த்து 8 டிக்கெட் சித்தி. சிஸ்டர்,
8 டிக்கெட்ல என்னோட சேர்த்து 9 டிக்கெட். நீங்க எங்க போனாலும் நானும் கூட வருவேன். அக்கா யார் இவரு? வீட்டு ஓன பையன் தண்டபாணி. என்ன சிஸ்டர், கல்யாணத்துல நான் தானே ஓடி ஆடி வேலை செய்தவன், மறந்துட்டீங்களாக்கும்? பாக்குறத பாரு. என்ன அப்படி லுக்கு விடுறீங்க? இந்த தாத்தா சட்டையும் பட்டையும் பார்த்து என்ன சாமியார் எடை போட்டுறாதீங்க. இதெல்லாம் எங்க அப்பம் பண்ற கொடுமை. அவனுக்கு நான் அப்புறமா ரிவிட்டு வைக்கிறேன். எனக்கு மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் கொடுத்தா எப்படி இருப்பேன் தெரியுமா? ஒரு ஆப் அஜித், ஒரு ஆப் விஜய் மாதிரி இருப்பேன் நானு. அப்போ மத்தியானம் மேட்னி ஷோ தானே? ஆமா. டைம் ஆயி போச்சே. இப்படி மசமசன்னு உட்கார்ந்திருந்தா எப்படி? குடுக்க ஆளுக்கு ஒரு உருப்படியா ஐயோ குமுக்கு. பரவாயில்ல கூட, நானே கொஞ்சிக்கிறேன். அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நானும் இந்த குடும்பத்துல ஒரு மெம்பர். எனக்கு உங்க புடவை துவைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கா? ஒத்த ரூபா தாரேன், நான் உனக்கு தட்டும் தாரேன். ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம். என்ன ஒத்தருவா ஒன்னாருவா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரா. மாமா, குடும்பத்தோட நாங்க எல்லாரும் சினிமாவுக்கு போறோம். அதான் வீட்டு வேலையில ஒத்தாசையா இருக்கிறேன் நானு. நீ என்னடா எங்க வீட்ல இருந்து ஒத்தாசை பண்றது? போறாங்க. அண்ணே சினிமா போறீங்களா? ஆமா. சரி போங்க. அதுக்கு எதுக்கு இந்த சில்ட்ர பையன் எல்லாம் கூட்டி போறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என் பொம்பளைக்கு தனியா சினிமா போவாங்க. ஒரு ஆம்பளை கூட மாட துணைக்கு போக வேண்டாமா? நீ ஆம்பளையா? பொம்பளை வேலை பாக்குற நீ ஆம்பளையா? போடா வழியா போடா. ஏய் தம்பி விடுப்பா, தெரிஞ்ச பையன் தானே, கூட துணைக்கு வந்தா என்ன தப்பு? சரி எங்க அண்ணி சொல்றனால உன்னை அனுப்புறேன். இதுல 500 ரூபா இருக்கு. சரி மாமா. எல்லாருக்கும் போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. சரி மாமா. மாமா என்னம்மா? டிக்கெட் காசு நான் கொடுத்துடுறேன். என்னம்மா உன் காசு வேற என் காசு வேறயா? எல்லாம் ஒண்ணுதானே, அதையா போய் பிரிக்கிற? ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு நான் கொடுத்துடுறேன். சரிம்மா, டிக்கெட் செலவு உன் செலவா இருக்கட்டும், டிஃபன் செலவு என் செலவா இருக்கட்டும். கொண்டா அண்ணே, இதுல 500 ரூபா இருக்கு. படம் பாட்டு வரப்ப எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுங்க. உனக்கும் சேர்த்தாண்டி. முக்கியமா எனக்கு மகாலட்சுமி சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இனாம்னா உடனே வாங்கிடுறதா? பாருங்க, கலர் புடவை சாயம் போய் வேட்டி மாதிரி ஆயி போச்சு. இல்லப்பா, சீக்கிரமா போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. சிஸ்டர், நீங்க புடவை மாத்தி ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுக்குள்ள டிக்கெட்டோட வருவேன் நானு. கனகாக்கா இந்தாங்க வந்துட்டேன். இந்த புடவை உங்களுக்கு. அக்கா இந்த புடவை உங்களுக்கு. பட்டு புடவை எல்லாம் எதுக்குமா? எனக்கு பீரோ நிறைய புடவை இருக்குக்கா, அதெல்லாம் நான் எப்ப கட்டிக்க போறேன்? நீங்க 2 பேரும் இதை கட்டிட்டு தான் சினிமாக்கு வரணும். அக்கா இந்தாங்க, உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை போட்டுக்கோங்க. பத்மா நீயும் சாரி கட்டிக்கிறியா? சரி வா, உனக்கு ஒரு சூப்பர் புடவை தரேன். வா. ஏக்கா ஏக்கா, நான் கூட என்னமோதான் நினைச்சேன். பணக்காரியா இருக்கிறாளே திமிர் பிடிச்சவளா இருப்பாளாம். நல்லவ மாதிரி தான் தெரியறா. அதான் அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்லக்கூடாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.